ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, எசன்ஸ் சேர்த்து பிரியாணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல் ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் மளிகை கடை அடைச்சிட்டு நம்ம வந்து ஹோட்டல் நடத்தணும் அப்படிங்கிறது. அதோட ரெசிபிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்காங்க. வீடியோஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து எசன்ஸ் சேர்த்து பிரியாணி பண்ண போகிறோம். எதுக்காக சார் எசன்ஸ் சேர்த்து பிரியாணி பண்ண போகிறோம் நீங்கள் கேட்டால், எல்லா ஊர்லேயுமே யூனிட்டி ரைஸில் போட்டு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்ற மக்கள் ரெடியாக இன்னும் 100 ரூபாய்க்குலாம் எங்கள் ஊர்லலாம் பிரியாணி விற்றுட்ருக்காங்க. அந்த மாதிரி பிரியாணி விற்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஷார்ட் அரிசி வாங்கி தான் பண்ணணும். சரிங்களா? புல்லட் ரைஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா நொறுங்கல் பாஸ்மதி அப்படி சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரோசன்னா. சரிங்களா? ரோசன்னா வந்து இந்தியா கேட்டில் வந்து கம்மியான அரிசி, அது வந்து எல்லா இடமும் கிடைக்கும். நான் பண்ணுறதை நீங்கள் அங்கே பண்ணலாங்கிறதுக்காக தான் ரோசன்னா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸான அரிசி ஏதாவது கூட எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரியாணி பண்ணக்கூடிய பாத்திரத்தை வந்து வெயிட் வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம். அடுத்து வந்து 1 கிலோ ரோசன்னா காமிச்சிட்டேன். அடுத்தால 1 கிலோ சிக்கன். கண்டிப்பாக ஈரல் இருக்கக்கூடாது. எதுக்காக வெயிட் வச்சு பாத்திரத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறப்ப வந்து எத்தனை பிரியாணி சப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து 200 ml ஆயிலும் 50 ml நெய்யும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பிரியாணியில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து யூனிட்டி நல்ல ஃபைனான பாஸ்மதியில் நல்லா உங்களுக்கு பிரியாணி வரும்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். டைரெக்டாக இதை ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கணிக்க தெரியணும். சரிங்களா? அதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், இந்த பிரியாணி எப்படி வருங்கிற ஃபினிஷிங்கை வந்து நீங்கள் அது வரக்கு மட்டும் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா இந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த புல்லட் ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, புதுசாக விளையிற பாஸ்மதி அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது அரிசி வந்து டக்குன்னு குலையும். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் க்ளீன் பண்ணுறதுல உள்ள ஹாஃப் ஆஃப் பீடை அப்படியே சேர்த்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஹாஃப் ஆஃப் பீடு வர்றது வந்து சில டைம் சக்ஸஸாக வாய்ப்பு இருக்குது. புது அரிசி கொஞ்சம் டக்குன்னு குலையக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் என்னென்ன பிராண்டு கிடைக்குதோ அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்காங்க. அதர் ஸ்டேட்லாம் போனால் 60 ரூபாய்க்கே பாஸ்மதி எடுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க ரோசனா வந்து 82 ரூபா ஹோல்சேல் ரேட்டு. இப்போ நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் ஒரு கிராம் போட்டோம். இது மட்டும் வீடியோவில் மிஸ் ஆகிட்டு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான வாசனை பொருள். ரைட்டா? அடுத்து வந்து ஆனியன் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், பல்லாரி. இது வந்து ஒரு 300 கிராம். ரைட்டா? 300 கிராம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர தட்டி நல்லா வதக்கி எடுத்துருவோம். இதை வதக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து 100 கிராம் பூண்டு. ரைட்டா? பூண்டில் உள்ள தொளி எல்லாம் நீக்கிட்டு தான் எடுக்கணும். கண்டிப்பாக பூண்டில் தொளி இருக்கக்கூடாது. பூண்டில் தொளி இருந்தால் மேலே வருது அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த பிரச்சனை வரும். கண்டிப்பாக தொளி நீக்கி எடுத்தால் பூண்டு ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துருவோம். பூண்டு நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு 5 பச்சை மிளகா. ரைட்டாக லைட்டாக இப்படி ப்ரோக் பண்ணி அந்த 5ஐயும் உள்ளே சேர்த்து வதக்க போகிறோம். ஒன்று வேகிறது வந்து அந்த ஆயில் தனித்தனியாக பிரிஞ்சு வர தட்டியும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். எல்லாத்தையும் கண்டிப்பாக நல்லா வேக விட்டு எடுங்க, பச்சை வாசனை எதுவும் இருக்காமல். அப்புறம் ஒரு 1/4 கிலோ தக்காளி சின்னதாக வெட்டி நல்லா பழுத்த தக்காளி, அதையும் நல்லா வெட்டி நல்லா வதக்குறோம். கண்டிப்பாக ஆயில் பிரிஞ்சு வர தட்டியும் வெயிட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பொருள் வந்து பார்த்திங்களா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டா. இப்போ வந்து ஒரு 100 கிராம் இஞ்சி நல்லா தொளி சீவி நல்லா அரைச்சி மையாக வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 100 கிராம் தட்டி நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு அளவு தண்ணியை எடுத்து வைக்க போகிறோம். ஒரு 750 பாட்டில், ஒரு 600 ml, மொத்தம் 1350 ml தண்ணி, 120 ml பால் எசன்ஸ் கூட அதை மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்கணும். மொத்தம் வந்து நம்ம 1470 ml சேர்த்துருக்கோம். 1க்கு 1.5 கணக்கு. நம்ம பிரியாணி எப்போவுமே 1க்கு 1.5 தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரியாணி சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து அளவு தண்ணியை எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. சரியா? உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அளவு தண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்தால இந்த மிக்ஸி ஜார் அலசுறது இதுக்கு எல்லாமே அளவு தண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து தண்ணி எடுத்து அளவு தண்ணி எடுக்காமல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். இப்போ வந்து ஒரு 10 கிராம் வத்தல் பொடி. ரைட்டா? ஸ்டார்டிங்லேயும் போடலாம், எப்பவும் போடலாம். உங்களுக்கு கலரில் வந்து பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் வராது. இப்போ நம்ம வந்து வத்தல் பொடி சேர்த்து வதக்கிட்டு அடுத்து வந்து மல்லி புதினா சேர்க்க போகிறோம். மல்லி புதினா எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா, கரெக்டாக மல்லி 50 கிராம், புதினா 50 கிராம், ரெண்டையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்து வதக்கிடலாம். மல்லி புதினா நல்லா வதங்கணும். மல்லி புதினா நல்லா வதங்கி வந்த பிறகு வந்து நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம வந்து 4 பிரியாணி பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே சக்தி கரம் மசாலா தான் சேர்ப்போம். நீங்கள் எந்த கரம் மசாலானாலும் சேருங்க, பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். கரம் மசாலா வந்து கரெக்டாக ஒரு 20 கிராம். ரைட்டா? 1 கிலோவுக்கு 20 கிராம் ஓகே. உங்களுக்கு இன்னும் ஸ்பைசிஸ் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி சேர்த்துக்கிடலாம். ஒரு டைம் பண்ணி பாருங்கள், அடுத்தால வந்து மசாலா வந்து ஏற்றிக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தயிர். ரைட்டா? ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட்டை வந்து அப்படியே உள்ளே கட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரேவி எடுக்கிறோம். இப்போ நம்ம தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி ஃபார்முக்கு வந்த பிறகு வந்து அடுத்து வந்து உப்பு சேர்க்க போகிறோம். சரிங்களா? உப்பு வந்து ஒரு கை வந்து 40 கிராம். கரெக்டாக 1 கிலோவுக்கு சரியாக இருக்கும். பிராண்டு டு பிராண்டு கரிப்பு முன்ன இருக்கும். புதுசாக பண்ணுறவங்க வந்து உப்பை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. இப்போ நம்ம அளவு தண்ணியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஏன்னா கரம் மசாலா போட்ட பிறகு வந்து கொஞ்சம்
அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கிரேவி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வந்து சிக்கன் ரைட்டாக நல்லா கழுவி வச்சுருக்கேன். எப்படி பாருங்கள், கண்ணாடி மாதிரி நல்லா கழுவி வைக்கணும். எந்த வித இதுவுமே இருக்கக்கூடாது. நான்வெஜ்ஜில் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா கழுவி எடுத்துருக்கணும். இந்த போனுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ரத்தம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா கழுவி சூப்பராக எடுத்துடணும். இப்போ நல்லா சிக்கனை வந்து நல்லா கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்றோம். அப்படி வேக விடுற டைம்லேயே வந்து நம்ம தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிடலாம். தண்ணி வந்து இதுக்காக தான் அளவு தண்ணி எடுத்து வைக்கணும். நம்ம அப்பப்போ கிரேவி பண்ணுறப்போ வந்து தண்ணி தேவைப்படும். நமக்கு வந்து வெளியிலேருந்து தண்ணி எடுத்தால் அது வந்து கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ரைட்டா. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படி லைட்டாக மூடி போட்டு வச்ச உடனே லெமனை பிடிஞ்சி விட்றோம். கரெக்டாக 1 கிலோவுக்கு 1 லெமன். அந்த லெமனை பிடிஞ்சி விடும் போச்சில் அந்த சிக்கன் வந்து நல்லா பிரியாணியில் வந்து நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். நம்மளோட சிக்கன் பீஸோட அந்த கலரே பிரியாணியில் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் நல்லா அப்படியே டெம்ப்டிங்காக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்ட பிறகு அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்ல, 2 பாட்டில் எடுத்து வச்ச மொத்த தண்ணியுமே உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணிக்கு எடுத்த ஃபுல் தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு ஆயில் தனியாக கிரேவி தனியாக வந்துடும். அந்த டைம் வந்து நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி வந்து கரெக்டாக 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 4வது தண்ணியில் ஊற வைக்கணும் எப்போவுமே பிரியாணிக்கு. அப்படி ஊற வச்சு அரை மணி நேரம் ஊறின அரிசியை வந்து அப்படியே உள்ளே சேர்க்க போகிறேன். அரிசி போட்ட பிறகு வந்து ரொம்ப கவனமாக தான் கிண்டணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே இது வந்து ஆஃப் பாஸ்மதி தான். அந்த லென்த் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு கிண்டி அந்த 1-2 லென்த்து கிடைக்கிறது உடஞ்சிட்டுனா கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சம் நேக்காக அப்படி கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அரிசியை வந்து வேக விடுற டைம் வந்து அந்த தண்ணி லெவலையும் அரிசியையும் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பீஸு அந்த லெவல் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் மூடி வைக்கணும். அப்படி இல்லைனா சரியாக மிக்ஸ் ஆகாது ரைட்டாக. இந்த மாதிரி நல்லா கிண்டி மூடி வச்சுருவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம எசன்ஸ் சேர்க்க போகிறோம். எசன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் எடுத்துருக்கேன் ரைட்டாக. 120 ml நீங்கள் வீட்டு பால் கூட எடுத்துக்காங்க. இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்காங்க. ஊற்றிட்டு எவ்வளோ எசன்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படின்னா 1.25 ml ரைட்டா. 1 கிலோவுக்கு 1.25 ml ஸ்கூப்பில் 1 ஸ்கூப் மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். பிரியாணி எசன்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற எசன்ஸ் தான் வேணும்னாலும் நான் தரேன். கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. அவங்க சொன்ன பதிலெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்காங்க. நான் உங்களுக்கு கற்று தந்திருக்கேன். பிஸ்னஸாக பண்ணுறவங்க கரெக்டாக எடுத்து பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கற்று தந்த மாதிரி நீங்களும் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு பதில் சொன்னவங்க சொன்னாத மாதிரி சொல்லாமல் இந்த மாதிரி இப்படி சேர்க்கணும், இந்த வீடியோ பாருங்கன்னு தயவுசெய்து அனுப்புங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொழைச்சிக்கிட்டு ரைட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வச்சோம். இந்த தண்ணி எல்லாம் வற்றி அந்த அரிசி வந்து அப்படியே தண்ணியை குடிச்சு வர டைம் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடணும். ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நான் வந்து ஃப்ளேம் கீழே எல்லாத்தையும் கட்டையெல்லாம் எடுத்து வெளியே உருவி போட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம பால் சரிங்களா, பால் எசன்ஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து அப்படியே உள்ளே ஊற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அளவில் நீங்கள் விடுறப்போ வந்து உங்களுக்கு எசன்ஸ் சேர்த்த ஃபீலிங்கே இருக்காது ரைட்டா. ஒரு நார்மல் யூனிட்டி பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். இந்த அளவில் நீங்கள் பாலில் எசன்ஸ் விட்டு நீங்கள் சேர்க்குறப்ப வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாலில் சேர்த்து விடுங்க, தண்ணியிலலாம் சேர்த்து விடக்கூடாது. கண்டிப்பாக இதுதான் ப்ரொசீஜர் ரைட்டா. இப்போ நம்ம வந்து பாலை சேர்த்துட்டு முன்னாடி மிக்ஸ் பண்ண மாதிரி அப்படி நேக்காக மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணியில் வந்து தண்ணி கம்மியாயிட்டு சரியா. நான் இதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த மாதிரி புல்லட் ரைஸு புது ரைஸு இந்த மாதிரி போடுறப்போ வந்து தண்ணி வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து கணிக்க தெரியணும் ரைட்டா. இப்போ தண்ணியோட லெவலும் அரிசியோட லெவலும் சமமாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு 200லேருந்து 250 ml 1.5 லிட்டருக்கு மேலே தனியாக தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த பிரியாணியை டேரெக்டாக ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப கவனம். ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்து லெவலில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தம்மை போட்டுருவோம். தம்மை போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரைட்டா. 20 நிமிஷம் முடித்து நம்ம தம்மை வந்து உடைக்கலாம். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து தம் திறந்து பார்க்கலாம். பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு 3 பிரியாணி இருக்குது. 15 கிலோ பிரியாணி நான் ஒரு ஆர்டர் எடுத்து போட்டது, அப்புறம் 2 கிலோ மட்டன் பிரியாணி, அப்புறம் 1 கிலோ சிக்கன் பிரியாணி, அப்புறம் பிரியாணி எல்லாம் எவ்வளோ வெயிட் வரும், 1 கிலோ சிக்கன் மட்டன் போட்டால் எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதையும் பாருங்கள். பிரியாணி பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்க கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. கீழே எதுவும் தண்ணி இருக்கான்னு மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிடணும். தம் ஆயிருக்கா இல்லைனா ஒரு 5 நிமிஷம் வந்து தம் கொடுக்கணும். சூப்பராக இருக்குது. நல்லா ஆவி பிறக்க பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. கீழே எங்கேயுமே பிடிக்கல, தண்ணியும் இல்லை. இப்போது இந்த பிரியாணி வந்து அப்படியே யூனிட்டி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தான் செஞ்சேன், வீட்டில் தான் எல்லோரும் சாப்பிட்டோம். அதனால் எசன்ஸுங்கிறது ஒரு ஃப்ளேவர் தான், நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ரைட்டா. இப்போ நான் வந்து உங்களுக்கு வெயிட் வச்சு காமிச்சிருந்தேன். வெயிட் வச்சு காமிக்கிறது வந்து பிஸ்னஸ் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நம்ம பிரியாணியோட ஓவரால் வெயிட் பார்க்கும்போச்சில் 5 கிலோ 330 கிராம் வந்திருக்கு.
பாத்திரத்தோட வெயிட் ஃபஸ்ட்டு வச்சோம் 900 கிராம் வந்திருக்கு. ரெண்டே மைனஸ் பண்ணால் 4 கிலோ 430 கிராம் வந்திருக்கு. நீங்கள் 4 கிலோ 430 கிராமில் 8 பிரியாணி எடுத்தால் 550 கிராம் பிரியாணி கொடுப்பீங்க. 7 பிரியாணி எடுத்தால் 630 கிராம் பிரியாணி கொடுத்தீங்க. நீங்களே நிகரான ஒரு வெயிட்டிங் ஸ்கேல் வச்சு ஒரு ஆளோட சாப்பிட்ற கெப்பாசிட்டி நீங்களே பாருங்கள். 600 கிராம் மேலே சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு முட்டை வச்சா முட்டை வந்து 50 கிராம் வந்துடும். 65 வச்சா அது ஒரு வெயிட் வந்துடும். அப்புறம் கத்திரிக்காய் வைக்கிங்களா, வெங்காயம் வைக்கிங்களா, வீட்டில் பண்ணுறீங்களா, ஹோட்டலுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பிளானை கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹோட்டல் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த எசன்ஸ் சேர்க்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த எசன்ஸ் சேர்க்கறத வந்து அந்தளவு யாரும் வெளியே சொல்லிக் கொடுக்குறதில்ல. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதே மாதிரி யூனிட்டி ரைஸில் 1 கிலோ எடுத்து பிரியாணி போட்டு எவ்வளோ வெயிட் வந்துச்சுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த ரைஸ் செலக்ட் பண்ணலாம், பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஜினியர் மளிகை கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.